எங்க சனம் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சே கொண்டு இருக்கானுங்க படுபாவிங்க. அடிச்சு அந்த வைத்த பூட்ஸ் காலால உதைச்சு, ஏண்டா மனசாட்சி இல்லையாடா? நீ அடிக்க வர மாட்டா. That is TVK. பாசத்துக்கு முன்னாடி பனி, பகைக்கு முன்னாடி புலி. தனக்கு போட்ட ஒரு சிம்மாசனத்தை தள்ளி போட்டுட்டு வர்ற கூட்டணி தலைவர் சாதியை பார்த்து பிளாஸ்டிக் சேர் போடுற பொன்முடிகள் மத்தியில் தான் பிளாஸ்டிக் சேரில் அமரக்கூடியவர் பொதுச் செயலாளர். அவருக்கு ஒரு வழக்கத்தை சொல்லி நாமளும் அதை அவர்கிட்ட கத்துக்கணும். ஒரே ஒரு கேள்வி, ஏன் இது மாதிரி நலத்திட்டங்கள்லாம் பண்றாங்க, ஏன் ஆட்டோ கொடுக்குறாங்க, தளபதி ஏன்பா கல்வி விருது விழா நடத்துறாரு, எல்லாம் மாணவர்கள் இருக்கீங்களே, 2000 வருஷமா நம்மளை படிக்க விடல, படிச்சா தீட்டு நாங்க, உனக்கு படிப்பு வராது நாங்க. நம்ம கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவன் என்ன சொல்றது, சட்டம் நான் போடுற கண்ணாடி படினார். இன்னைக்கு நம்ம பசங்க படிச்சு மேல வர்றோம். நாம இன்னும் படிக்கணும், கடுமையா உழைக்கணும், செய்தி பார்க்கணும், சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும். வட சென்னை என்று சொன்னால் தொட்டு விடும் தூரத்தில் கொடுங்கையூர்ல குப்பை மலை உருவாக்கி இருக்கிறாங்க. பரங்கி மலை இருக்கும், இமயமலை இருக்கும், பனிமலை பார்த்திருப்பீங்க. குப்பை மலை பார்த்திருக்கீங்களா? மொத்த சென்னையுடைய கொடுங்கையூர்ல கொட்டுறீங்க. எங்க சனம் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த குப்பையை கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்துல கொட்ட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கீங்க. தாய்மார்கள் இருக்கீங்க, கொஞ்சம் சிந்திங்கம்மா. அண்ணன் ஆவடி கூட்டத்தில் சொன்னாரு, நீங்க பயணம் போறீங்களா, பஸ்ல போறீங்க, பேருந்து கட்டணம் இலவசம். கரெக்டா? லேடிஸ் போனா பேருந்து கட்டணம் இலவசம். சரி, நம்ம பாப்பாவெல்லாம் படிக்க அனுப்புறோம், பேருந்து கட்டணம் இலவசம். அந்த பேருந்துல போய் படிக்க போறதுக்கு கல்லூரி கட்டணம் 10 லட்சம். குடும்ப தலைவிக்கு மாசம் உதவித்தொகை 1000 ரூபா. அந்த குடும்பம் நாசமா போன டாஸ்மாக்ல போய் மொய் எழுதுறது 10,000 ரூபா. யார் குடும்ப காசை எடுத்து யார் குடும்பத்துக்கு கொடுக்கின்ற பேர்ல கருணாநிதி குடும்பம் வாழ்றதுக்கு வடசன குடும்பம் ஏச சாகணும். இந்த இருண்ட காலம்லாம் முடிய போகுது. செய்தியை பெறட்ட முடியல. தலைப்பு செய்தி அது மலைப்பு செய்தி. இன்னைக்கு காலையில திருப்புவனத்துல 7 பேர் 6 பேர் போலீஸ்காரங்க சேர்ந்து 27 வயசு பையன் கோயில்ல செக்யூரிட்டி. என்ன தப்பு பண்ண அந்த பையன்? பெத்த வீடு பத்திரியாது கூட்டு போய் பிவிசி பைப்ல அடிச்சே கொண்டு இருக்கானுங்க படுபாவிங்க. உடனே கண்டித்து போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் உடனே ஒரு அறிக்கையை தமிழக வெற்றிக்கழகம் வெளியிட்டு இருக்கிறது. இறந்து போன சகோதரனுடைய பெயர் அஜித் குமார். அந்த அஜித் குமார்